கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். சங்கீதம் புஸ்தகம் 123 சங்கீதம் 2 வசனம் நான் வாசிக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதுக்கு உதாரணமாக இந்த வேலைக்காருடைய காரணங்களை உதாரணமாக இந்த சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினுடைய செய்தியினுடைய சாராம்சம் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், பொருத்தனை பண்ணுறோம், நம்ம என்னென்ன ஜெப காரியத்தில் செய்ய முடியுமோ செய்வோம். ஆனால் அந்த காரியம் நடக்கிறதுக்குள்ளே அதை நாம் மறந்துடுறோம். அதை விட்டுட்டு வேறு காரியத்துக்கு நம்ம போய்டும். இது ஆண்டவர் சித்தம் இல்லை போலக்கு, இது ஆண்டவர் செய்ய மாட்டார் போலக்கு, இது கடினமான ஒரு காரியத்தை நம்ம கேட்டோம் போலக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே சில தீர்மானங்களை செய்து யோசனை செய்து அந்த காரியத்தை ஜெபிக்கிறதை விட்டு விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஜெபிக்கிறதை விட்டு விடக்கூடாது என்பதுக்கு தான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும். ஒரு வேலை செய்துட்டு ஒரு மனுஷன் சாயங்காலம் ஆன பிறகு எஜமானுடைய கையை பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா அன்றைக்கி வாங்க வேண்டிய கூலி அந்த எஜமான் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எஜமான் இப்படி நடந்து போனாலும் அப்படி நடந்து போனாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் அவரே பார்த்துட்ருப்பான். அதான் வசனம் அப்படி தான் சொல்லுது. வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும். எப்போ அவர் கையில் நமக்கு கொடுக்க வேண்டிய கூலி தருவார்னு சொல்லி அவர் கையை நோக்கி இருக்குமா போலும். அடுத்து உதாரணமாக சொல்கிறார், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும். இது 2 பேரும் வேலை செய்கிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எஜமானாலும் சரி, எஜமாட்டியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்போது உதவி செய்வார்கள்னு சொல்லி இந்த வேலைக்காரர்கள் கூலிக்காக எதிர்பார்த்துருக்கிறது போல் அவர்கள் அந்த கூலியை கொடுத்தா தான் அவங்க அமைதியாக உட்காருவாங்க. இந்த வேலைக்காரன் வீட்டுக்கு போவாங்க, அன்றைக்கு வேண்டிய பொருட்களை வாங்க, ஆகாரத்துக்கான காரியங்களை செய்ய அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போலவே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நாம் கேட்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் உற்சாகமாக இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு நல்ல உபவாசம் இருந்துட்டு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியில் இது நடக்காதுன்னு சொல்லி நாமே ஒரு முடிவுக்கு தீர்மானத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்கிற காரியங்களை, நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கு முன்பாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி ஜெபித்து உபவாசித்து பொருத்தனை பண்ணி அது நடக்கவில்லைன்னு சொல்லி நீங்கள் அதை அந்த காரியத்தை விட்டிருப்பீர்களானால் அது தவறான ஒரு காரியம். விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபமானாலும் விடாதீங்க, பொருத்தனை ஆனாலும் நடக்காத வரைக்கும் விடாதீங்க, அது கிடைக்காத வரைக்கும் அதை நீங்கள் விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு போன முறை நான் பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். சாமுவேலுக்காக அன்னாள் வாய் திறந்து ஜெபிக்கவே இல்லை. அவள் அப்படி இருதயத்தில் உபவாசம் இருந்து இருதயத்தில் ஆண்டவரோடு கூட பேசினார். அந்த ஏலி சொல்லுகிற சமாதானத்தோடு போ, வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டார்னு சொல்லி அதன் பிறகு தான் அவள் புசிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் கேட்டதன்படியே ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். எனக்கு அன்பானவரில் நாம் கேட்குறோம், ஆனால் கேட்ட காரியங்களை அது கிடைக்காவிட்டால் உடனே விட்டு விடுகிற சுபாவம் நம்ம எல்லோரும் நிறைய பேருக்கு இருக்குது. அதை விட்டுறக்கூடாது. அது கிடைக்கிற வரைக்கும் அந்த காரியத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியம் நமக்கு வாய்க்காத வரைக்கும் நம்ம அந்த காரியத்தை மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எனக்கு எப்படியாவது அது கிடைக்கணும். ஒருவேளை ஆண்டவர் சித்தம் இல்லை, ஆண்டவர் அது சொல்லுவாரானா விட்டுடலாம். ஆனால் ஆண்டவருக்கு சித்தமாக இருந்து அது நமக்கு நடக்காவிட்டால் அது ஒருவேளை சாத்தான் தடை பண்ணி கொண்டு இருப்பான். அந்த தடைகளை மாற்றுறதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த வார்த்தைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் வருகிறதுக்கு சாத்தான் நிறைய தடை பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாத்தான் ஒன்றும் பண்ண முடியாது, சாத்தான் ஒன்றும் பண்ண முடியாது, சாத்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவன் யாரையே சோதித்தான்? ஆண்டவர் இயேசுவே சோதித்தான். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தனை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்தை கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களில் அவர் ஞானஸ்நானம் எடுத்து நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 4ஆவது அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்கள். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். 4ஆம் வசனம். அவர் பெருத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, பிசாசு நம்ம சோதிக்க மாட்டான். அவன் விழுந்து போனவன், அவன் பேரை சொல்லாதீங்க, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, இதெல்லாம் வசனத்தில் இல்லை. அவன் விழுந்து போனவன் தான். அவன் பேரை சொல்லக்கூடாதுல. அவன் யாரையே சோதித்தான்? நம்முடைய ஆண்டவரையே சோதித்தான். ஆகவே நமக்கு சோதனை வரும்போது அந்த சோதனையிலிருந்து ஜெயம் கிடைக்கிற வரைக்கும், நாம் போராடுகிறதுல போராட்டத்திலிருந்து வெற்றி கிடைக்கிற வரைக்கும், நாம் ஜெபிக்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்முடைய ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதுதான் உதாரணமாக சொல்கிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே அவரை நோக்கி இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து அந்த காரியம் நமக்கு நடக்கவில்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் அதை விட்டுறக்கூடாது. அது கிடைக்கிற வரைக்கும் திரும்ப முயற்சி பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்துடாதீங்க. அது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதற்கு தேவையான பலனை பரிசுத்த ஆவியார் நம்ம கட்டளிடுவார். ஆனால் சாத்தானுடைய தந்திரங்களே நாம் அறிந்திருக்க வேண்டும். அவன் யாரையே சோதித்தான்? நம்முடைய ஆண்டவராக இயேசுவே சோதித்தான். ஆனால் அவன் நம்ம சோதிக்கிறதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. யோபை சோதித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சோதித்தான். பாரு, வாய் திறந்து உண்மை சபைக்காரனா இல்லையான்னு பாருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே சவால் விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு எதிராளி நமக்கு இருக்கிறான் தான். மனுஷர்கள் எதிராளிகள் இல்லை, வேறு யார் எதிராளிகள் இல்லை. ஆனால் சாத்தான் எதிராளியாக மனிதர்களை எழுப்பி விடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கேட்கிற காரியம், நாம் கேட்கிற காரியம், நீங்கள் ஜெபிக்கிற காரியம், அந்த காரியம் கிடைக்காத வரைக்கும் உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. நீங்கள் ஜெபத்தை நிறுத்தினீங்கன்னா நீங்கள் தோல்வி அடைந்துட்ட மாதிரி ஆகிடும். அவன் ஜெயிச்சிருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நடக்காத போலக்கு, நம்ம தெரியாமல் ஜெபம் பண்ணிட்டோம், இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியம். நீங்களே தீர்மானம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை, அதை ஆண்டவர் அறிவார். உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கார், அதை தருவார். அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்து ஜெபிக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு உதாரணமாக நான் 18ஆம் அதிகாரத்தில், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த சோர்ந்து போகாமல் எப்பவும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த அம்மாவை பற்றிய உதாரணத்தை ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாக இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எனக்கு அன்பானவரில் கவனிங்க, இந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தாள். 2ஆம் வசனத்தில் ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவனுடைய குணாதிசயம் பாருங்கள். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். தேவனுக்கே பயப்பட மாட்டான். அப்போ மனுஷனை மதிப்பானா? நீங்கள் கர்த்தருக்கே பயப்படலை, பாஸ்டருக்கு பயப்படுவீங்களா? கர்த்தருக்கு பயப்படாத ஆள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. பாஸ்டர்கள்லாம் பயப்படாதீங்க. பாஸ்டர் சொல்கிறத கேட்குறத விட, மனுஷன் சொல்கிறத கேட்குறத விட கர்த்தர் சொல்கிறத கேட்குறதா நமக்கு ஆசீர்வாதம். இந்த நியாயாதிபதியை பற்றி சொல்லும்போது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால்
அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். 4 வசனம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். அந்த நியாயாதிபதி சொல்லிட்டான், நான் தேவனுக்கும் பயப்படுறதில்லை, மனுஷனையும் மதிக்கிறதில்லை, ஆனால் இந்த விதவை என்னை வந்து அடிக்கடி அலட்டாதபடிக்கு இவருடைய காரியத்தில் நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அடுத்த வசனம், பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் விஷயத்தில் நீடிய பொறுமுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? 8 வசனம், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே இந்த காரியத்தில் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் உங்கள் பொருத்தனை விடாதீங்க, உங்களுடைய பிரதிஷ்டையை விடாதீங்க, உங்களுடைய ஜெபத்தை விடாதீங்க, உங்களுடைய வைராக்கியத்தை விடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ஜெபிக்கிற காரியம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்ட காரியம் உங்கள் கையில் வந்து கிடைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆசீர்வாதம். அதனால் அந்த காரியம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கிறத விட்டு விடாதீங்க. சாத்தான் பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்தாலும், ஆனால் சாத்தானுக்கு எழுத்து இல்லைங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆகவே 123 சங்கீதம் 2 வசனத்தில் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். 121 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆகவே நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஆண்டவர், உதவி செய்கிற ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் ஏற்ற வேலை செய்வார். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, பலவீனப்பட்டு போகக்கூடாது, நீங்கள் உங்கள் ஜெபத்தை விட்டுடக்கூடாது. கர்த்தரிடத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாக்கி செய்வார். ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்திருக்கார்களோ அவர்கள் சோர்ந்து போயிருந்தால் கூட தொடர்ந்து திரும்ப ஜெபம் பண்ணும்படி ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை அவர்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. அவர் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் அந்த காரியங்களை செய்வீராக. என் நாமத்தில் நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. கர்த்ததாமே அப்படி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பிடும் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதியும். இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதியும். அருமையான ஆண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை பணிபுரிகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன், உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன். உம்மை அன்றி யாருமில்லை, உம்மை நம்பினேன். இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீரும்.